ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வேத பாடத்திற்கு வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். நாம் அனைவரும் திருப்பிக் கொள்ளலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், அதில் 8ஆம் வசனத்தையும் 9ஆம் வசனத்தையும் நாம் வாசிக்கலாம். யாக்கோபு எழுதின நிருபம் 2வது அதிகாரம், அதில் 8ஆம் வசனமும் 9ஆம் வசனத்தையும் நம்ம அனைவரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாங்களா? ஆமாங்க. ஆமென். வாசிக்கலாம். உன்னிடத்தில் நீ அன்பு கூறுகிறது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று வேதம் சொல்லுகிற ராஜரீக பிரமாணத்தை நீங்கள் நிறைவேற்றினால் நன்மை செய்வீர்கள். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தினால் தீர்க்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. யாக்கோபு நிருபத்தில் கர்த்தர் நம்மோட எதை பேச விரும்புகிறார் அப்படின்னா, கிரியை செய்யும் விசுவாசத்தை வெளிப்படுத்த விரும்புகிறார். நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். விசுவாசம் கிரியை செய்யவில்லை என்றால் அந்த விசுவாசம் செத்ததா இருக்கிறது. புரிஞ்சுக்கிறீங்களா? விசுவாசம் செத்ததா இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா விசுவாசம் கிரியை செய்ய வேண்டும். எப்படியெல்லாம் கிரியை செய்யணும் அப்படிங்கிறது தான் யாக்கோபு நிருபத்தில் ஒவ்வொரு காரியமாக கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். இந்த 2வது அதிகாரத்தில் கர்த்தர் நம்மளோட எப்படி விசுவாசத்தை கிரியை செய்ய வைக்க வேண்டும் என்று யாக்கோபின் மூலியமாக பேசுகிறார் என்றால், பட்சபாதமோட நம்முடைய விசுவாசம் இருக்கக்கூடாது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? பட்சபாதமா அப்படின்னா சூழ்நிலையை சார்ந்து, புரிஞ்சுக்கிறீங்களா? சூழ்நிலைகளை சார்ந்து, சில நெருக்கடியான நிலைகளை சார்ந்து, இல்லை நல்லா வாழ்கிறத சார்ந்து. நல்லா இருந்தாக்க நான் நம்புகிறேன். நான் என் வாழ்க்கையில் ஒருவேளை நெருக்கங்களோ புயலோ வீசுச்சுனாக்க என்னால் நம்ப முடியாது. அப்படி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நெருக்கடி வந்தாலும் சரி, புயல் அடித்தாலும் சரி, நல்லது நடந்தாலும் சரி, பவுல் சொல்லுகிறார் பார்த்தீங்களா, எனக்கு உயர்வானாலும் தாழ்வானாலும் வரு காரியங்களானாலும் நிகழ்காரியங்களானாலும் மரணமானாலும் ஜீவனானாலும் இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு ஒரு நாளும் பிரிக்க முடியாதென்று நிச்சயத்திருக்கிறேன். அப்படி இருக்கணும் விசுவாசம். அதைத்தான் சொல்றார். என்ன நடந்தாலும் சரி, நன்மையானாலும் சரி, தீமையானாலும் சரி, மரணமானாலும் சரி, ஜீவனானாலும் சரி, வரும் காரியங்கள் ஆனாலும் சரி, நிகழ் காரியங்கள் ஆனாலும் சரி, உயர்வானாலும் சரி, தாழ்வானாலும் சரி, இயேசு கிறிஸ்துவின் அன்பை விட்டு, நான் அவரை நம்புகிற நம்பிக்கையை விட்டு ஒரு நாளும் பிரிக்க முடியாது. காரணம், அவர் என்னிடத்தில் பட்சபாதம் இல்லாமல் அன்பு கூர்ந்திருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் எந்த ஒரு தெய்வமும் இப்படிப்பட்ட விதத்தில் அன்பு கூர்ந்ததை பார்க்கவே முடியவில்லை. எப்படி தெரியுங்களா? பட்சபாதம் இல்லாம. ஹல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் உயர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, மேல் ஜாதியினராக இருந்தாலும் சரி, கீழ் ஜாதியினராக இருந்தாலும் சரி, யாராக இருக்கலாம், ஏழையோ பணக்காரனோ, வறுமையில் இருக்கிறவர்களோ உயர்வில் இருக்கிறவர்களோ, யாராக இருந்தாலும் சரி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறீர்களா நீங்கள் இயேசுவை நம்பினால் அவருடைய அன்பு உங்களை இளைப்பாறுதலில் நடத்தும், நன்றாக வாழ்ந்திருக்கும்படி செய்யும். ஏன்னா அவர் பட்சபாதம் இல்லாதவர். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ அவர் பட்சபாதம் இல்லாதவராய் இருக்கிறது போல நாமும் அவர் மேலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்தும் பொழுது, அப்படின்னா விசுவாசத்தை வெளிப்படுத்தும் பொழுது பட்சபாதம் இல்லாமல் விசுவாசத்தை வெளிப்படுத்த வேண்டும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நம்முடைய விசுவாசமானது பட்சபாதம் இல்லாமல் வெளிப்பட வேண்டும். அது எப்படி அப்படிங்கிறது தான் இந்த 8ஆம் வசனத்திலையும் 9ஆம் வசனத்திலையும் ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆமென். விசுவாசம் 2 விதமான பிரமாணத்தின் அடிப்படையில் வேலை செய்கிறது. 2 பிரமாணத்தின் அடிப்படையில் விசுவாசம் வேலை செய்கிறது. ஒன்று ராஜரீக பிரமாணம். என்ன பிரமாணங்க? ராஜரீக பிரமாணத்தின் அடிப்படையில் விசுவாசம் வேலை செய்யும். இல்லை அப்படின்னா நியாய பிரமாணத்தின் அடிப்படையில் விசுவாசம் வேலை செய்யும். புரிஞ்சவங்கலாம் ஹல்லேலூயா. இன்னும் புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் இந்த 2 பிரமாணத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்க்கையில் நெருக்கம் வந்தாலும் சரி, இடர்கள் வந்தாலும் சரி, பிரச்சனைகள் வந்தாலும் சரி,
இல்லை சந்தோஷம் இருந்தாலும் சரி, சமாதானம் இருந்தாலும் சரி, என்ன ஒரு வாழ்க்கையை மனிதன் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அந்த வாழ்க்கைக்கு காரணம் இந்த 2 பிரமாணமாக தான் இருக்கும். இந்த 2 பிரமாணத்தை தாண்டி ஒரு மனுஷன் வாழ முடியாது. இந்த 2 பிரமாணத்துக்கு உட்பட்டு தான் எல்லா மனிதர்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சரி, பிரமாணம்னா என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பிரமாணம் அப்படின்னா என்னது தெரியுங்களா? அதை யாராலும் மீற முடியாது. அதுக்கு கீழே தான் வாழ்ந்தாகணும். அது என்ன சொல்லுகிறதோ அப்படி தான் இருந்து ஆகணும். சட்டம் வேற, பிரமாணம் வேற. புரிஞ்சுக்கிறீங்களா? சட்ட திட்டங்கள் வேற. சட்ட திட்டங்கள் என்ன பண்ணுகிறதுனா, சட்ட திட்டங்கள் சொல்லும், என்னன்னு சொல்லும், இதை செய்யாத, இதை பண்ணாதன்னு சொல்லும். ஆனால் மனுஷனால் அதை பண்ணாமல் இருக்க முடியாது. ஆனால் பிரமாணம் என்பது அப்படி கிடையாது. பிரமாணம் சொல்லுச்சுன்னா பிரமாணம் சொல்கிறபடி தான் இருந்தாகணும், வேற வழியே கிடையாது. ஹல்லேலூயா. பிரமாணம் என்ன சொல்லுகிறதோ அதன்படி தான் இருந்தாகணும். இப்போது இந்த உலகத்தில் ஒரு பிரமாணம் இயங்கி கொண்டிருக்கிறது. அது என்ன பிரமாணம் என்றால், புவி ஈர்ப்பு விசை என்று சொல்லி ஒன்று இருக்கிறது. அந்த புவி ஈர்ப்பு விசை தான் உங்களை உட்கார வச்சிருக்குது. ஹல்லேலூயா. புவி ஈர்ப்பு விசைன்னு ஒன்று இல்லை அப்படின்னா நம்ம எல்லாரும் பறந்துக்கிட்டு தான் இருப்போம். எப்படி இருப்போங்க? பறந்துக்கிட்டு தான் இருப்போம். ஏன்னா புவி ஈர்க்கிறது, ஈர்த்து நம்மளை நிலத்தோட நிலமாக ஒட்ட வைக்கிறது. நமக்கு நடுவில் ஒரு ஈர்ப்பு விசை இருக்கிறது, காந்த ஈர்ப்பு விசை. இப்போ நம்ம காலை தூக்கணுன்னா ரொம்ப நேரம் தூக்கி வச்சிருக்க முடியாது. ஏன் தெரியுங்களா? புவி உங்களை ஈர்த்துக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா. இது ஒரு பிரமாணம். ஹல்லேலூயா. நம்ம குதிக்கலான்னு குதிச்ச உடனே குதிச்ச இடத்துல நிற்கிறது இல்லை, குதிச்ச உடனே திரும்பவும் பூமிக்கு வருகிறோம். காரணம் புவி ஈர்க்கிறது. ஒரு பந்தை தூக்கி மேலே வீசுகிறோம் இல்லைங்களா? சரி, ஒரு பாத்திரத்தை தூக்கி மேலே இப்படி தூக்கி போட்டுட்டோம். பாத்திரம் மேலே நிற்குங்களா? கீழே ஏன் வருது? ஈர்க்கிறது. புவி என்ன பண்ணுது? பூமி அதை ஈர்த்து கீழே அதோட வச்சுக்க பார்க்குது. இது ஒரு பிரமாணம். இந்த உலகத்தில் எந்த மூளைக்கு போனாலும் சரி இந்த பிரமாணத்துக்கு கீழே தான் இயங்கி ஆகணும். இது விரும்பினாலும் விரும்பலைனாலும் இந்த பிரமாணத்தின் அடிப்படையில் தான் வாழ்ந்தாகணும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? அதுபோல தான் ராஜரீக பிரமாணமும் நியாய பிரமாணமும் இருக்கிறது. இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் ஒன்றா ராஜரீக பிரமாணத்தில் வாழணும், இல்லை அப்படின்னா நியாய பிரமாணத்தின் கீழே வாழணும். எப்படி வாழணுங்க? ராஜரீக பிரமாணத்தின் கீழ் வாழணும், இல்லை அப்படின்னா நியாய பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தாகணும். இந்த 2 பிரமாணத்தின் அடிப்படையில் தான் ஒரு மனுஷனால் வாழ முடியும். இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இங்கே சொல்லப்படுகிற 2 பிரமாணங்கள், ஒன்று ராஜரீக பிரமாணம், இன்னொன்று நியாய பிரமாணம். இந்த ராஜரீக பிரமாணத்துக்கும் நியாய பிரமாணத்துக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னது? இதில் இருக்கிறது இதில் இருக்காது, இதில் இருக்கிறது இதில் இருக்காது. ஹல்லேலூயா. ராஜரீக பிரமாணத்தில் இருக்கிறது நியாய பிரமாணத்தில் இருக்காது, நியாய பிரமாணத்தில் இருக்கிறது ராஜரீக பிரமாணத்தில் இருக்காது. ஹல்லேலூயா. சரி, இதுக்கு 2த்துக்கும் என்னென்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஏன் இந்த வித்தியாசத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நாம் ஒரு பிரமாணத்தின் கீழே வாழ ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. நாம் ஒரு பிரமாணத்தின் கீழே வாழ ஆரம்பித்தோம்னா மட்டும்தான் நம்முடைய விசுவாசம் பட்சபாதம் இல்லாமல் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்முடைய விசுவாசம் பட்சபாதத்தோடு தான் இருக்கும். புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் கிரியை செய்யணும். எப்படி கிரியை செய்யணும்? பட்சபாதம் இல்லாமல் நம்முடைய விசுவாசம் கிரியை செய்யணும். பட்சபாதம் இல்லாமல் நம்முடைய விசுவாசம் எப்போ கிரியை செய்யணும்னா, ஒரு பிரமாணத்தின் கீழே அந்த விசுவாசம் இயங்கணும். புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் அந்த பிரமாணத்தின் கீழே இயங்குச்சுனாக்க மட்டும்தான் அந்த விசுவாசம் பட்சபாதம் இல்லாமல் வெளிப்படும். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சரிங்க, இப்போ 2 பிரமாணத்துக்கும் இடையில் இருக்கிற வேறுபாடுகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஆமென். முதல் வித்தியாசம் என்னதுனாக்க, ராஜரீக பிரமாணம் பட்சபாதம் இல்லாமல் இருக்கும். எதுலையுமே பட்சபாதத்தை காட்டாது. எதுங்க? ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணம் பட்சபாதத்தை காட்டாது. ஹல்லேலூயா. அப்போ நியாய பிரமாணம் எதை காட்டும்? பட்சபாதத்தை காட்டும்.
எதை காட்டுங்க? பட்சபாதத்தை காட்டும். ராஜரீக பிரமாணம் எதை காட்டாது? நீங்க பேச வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிற கேள்விகளுக்கு நீங்கள் பதில் சொல்ல சொல்ல நீங்கள் இந்த சத்தியத்தால் விடுதலை பெறுவீர்கள். அல்லேலூயா. சரிங்க, ராஜரீக பிரமாணம் எதை காட்டாதுங்க? பட்சபாதம் காட்டாது. நியாய பிரமாணம் எதை காட்டுங்க? பட்சபாதத்தை காட்டும். அல்லேலூயா. சரி, இப்போ ராஜரீக பிரமாணம் என்ன செய்யும் அப்படின்னா, தன் மீது அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறும். எதுங்க? ராஜரீக பிரமாணம் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறும். சொல்லுங்க பார்க்கலாம். ராஜரீக பிரமாணம் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறும். ஹல்லேலூயா. சரி, அப்ப நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுங்க? தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறாது. புரிஞ்சுக்கிறீங்களா? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணாதுங்க? தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறாது. சரி, இப்போ முதல்ல இருந்து கேட்குறேன். நியாயப்பிரமாணம் எதை காட்டாதுங்க? பட்சபாதம் காட்டாது. நியாயப்பிரமாணம் எதை காட்டுங்க? பட்சபாதம் காட்டும். நியாயப்பிரமாணம் என்ன செய்யும்? தன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறும். நியாயப்பிரமாணம் என்ன செய்யாது அப்படின்னா, தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறாது. ஹல்லேலூயா. சரி, இப்போ ராஜரீக பிரமாணம் பட்சபாதம் காட்டுறது இல்லை. தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுகிறது ராஜரீக பிரமாணம். ராஜரீக பிரமாணம் இப்படி செயல்படுவதனால இந்த பிரமாணத்துக்கு கீழே இயங்குகிறவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். புரிஞ்சுக்கிறீங்களா? ராஜரீக பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள், அதற்கு கீழ்ப்பட்டு வாழ்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. அதே நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிறவர்கள் பாவம் செய்வாங்க. புரிஞ்சுக்கிறீங்களா? ராஜரீக பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிறவர்கள் பாவம் செய்ய மாட்டாங்க. நியாய பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிறவர்கள், அந்த பிரமாணத்தின் அடிப்படையில் வாழ்கிறவர்கள் பாவம் செய்வார்கள். புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த விஷயம் என்னதுன்னா, இந்த ராஜரீக பிரமாணத்தில் இருக்கிறவங்க பட்சபாதம் காட்டலை, தன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறார்கள். இதனால் பாவம் செய்ய மாட்டார்கள். இதனால் இந்த ராஜரீக பிரமாணத்தில் இருக்கிறவங்க நன்மை செய்வார்கள். என்ன செய்வார்கள்? நன்மை மட்டும்தான் செய்வார்கள். அவர்களை நீங்கள் பார்த்தீங்கனாலே இவர்கள் ராஜரீக பிரமாணத்துக்கு கீழே வாழ்கிறவர்கள் என்பதை எளிமையாக கண்டுபிடிச்சிடலாம். இதே நியாய பிரமாணத்தின் கீழே வாழ்கிறவர்கள் பட்சபாதம் காட்டுவாங்க, தன்னில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற மாட்டாங்க, பாவம் செய்வார்கள், நன்மை செய்ய மாட்டார்கள். அங்கே என்ன செய்வார்கள் என்றால் மற்றவர்களை குற்றவாளிகளாக தீர்ப்பார்கள். இங்க தீமை செய்யறது இல்லைங்க, இங்க கொஞ்சம் மாறுது. இங்க நன்மை செய்கிறார்கள். ஆனால் நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்கிறவர்கள் நியாயப்பிரமாணத்தினால் குற்றம் சாட்டப்படுகிறார்கள். புரிஞ்சவங்க மாத்திரம் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, இந்த ராஜரீக பிரமாணம் எப்போ வந்துச்சு? இந்த நியாய பிரமாணம் எப்போ வந்துச்சு? உங்ககிட்ட கேட்குறேன். இந்த ராஜரீக பிரமாணம் எப்போ வந்துச்சு? இந்த நியாய பிரமாணம் எப்போ வந்துச்சு அப்படின்னா, இந்த ராஜரீக பிரமாணம் உலகம் உண்டாகிறதுக்கு முன்னாடியே இருந்துச்சு. தேவன் எப்போ இருந்தாரோ அப்போத்திலிருந்து இந்த ராஜரீக பிரமாணம் இருந்துச்சு. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் இருந்த அந்த நாட்கள்லேயே ராஜரீக பிரமாணம் உண்டாயிருந்தது. சரி, இப்போ தேவன் இந்த உலகத்தை படைச்சு மனுஷனாகிய ஆதாம் கிட்டேயும் ஏவாள் கிட்டேயும் என்னத்தை கொடுத்தாருன்னா, இந்த உலகத்தை கொடுத்து நீங்கள் எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டார் இல்லைங்களா? எல்லாவற்றையும் கொடுத்துட்டார். இப்போ இந்த மனுஷனுங்களுக்குள்ளராக எந்த பிரமாணம் வேலை செய்யுது அப்படின்னா, ராஜரீக பிரமாணம் தான் வேலை செய்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆதாம் ஏவாள் இடத்துல அன்பு கூறுறாங்க, ஏவாள் ஆதாம் இடத்துல அன்பு கூறுறாங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் தங்களுடைய அன்பை பரிமாறிக்கொள்ளுகிறார்கள். இது ராஜரீக பிரமாணம். இவங்க பட்சபாதம் காட்டலை. ஹல்லேலூயா.
இவர்களுக்கு தனக்கு வலிச்சதுன்னா எப்படி அவர்களுக்கு வலிக்குமோ அந்த பிரமாணத்தில் தான் இருந்தாங்க. எனக்கு வலிச்சதுன்னா அவங்களுக்கு வலிக்கும், அதனால நான் அவங்களை அடிக்க மாட்டேன். எனக்கு வலிக்கும், அதே போல் நான் அவங்கள வார்த்தைகள்னால காயப்படுத்த மாட்டேன். ஹல்லேலூயா. என்ன ஒருத்தர் திட்டுனா எனக்கு எப்படி வேதனையாக இருக்குமோ அதே போல தான் நான் அவங்கள திட்டுனா அவங்களுக்கு வேதனையாக இருக்கும் என்று சொல்லி இவர்கள் ஒருவர் மேலே ஒருவர் அன்பு கூர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பச்சபாதம் காட்டாம ஒருத்தரை ஒருத்தர் அன்பு செலுத்தி பாவம் செய்யாம நன்மை செய்து வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ராஜரீக பிரமாணம் இருக்கும் பொழுது அதே ராஜரீக பிரமாணத்தை விட்டு வெளியில் வராங்க. எப்பொழுது பாவம் உள்ள வந்த உடனே அந்த ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழ்ந்த ஆதாமும் ஏவாளும் இப்போ நியாய பிரமாணத்தின் கீழ் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கேயே நியாய பிரமாணம் வந்துருச்சு. எப்போ பாவம் மனு குலத்திற்குள்ளராக பிரவேசித்த உடனேயே அங்கே நியாய பிரமாணம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் நியாயப்பிரமாணம் மோசே கிட்ட தான் வந்துச்சு. இல்லைங்க, நியாயப்பிரமாணம் பாவம் எப்போ உள்ள வந்துச்சோ அப்போவே நியாயப்பிரமாணம் வந்துருச்சு. ஹல்லேலூயா. ராஜரீக பிரமாணம் இருந்துச்சு. ராஜரீக பிரமாணத்தை விட்டு பாவம் பிரித்து அவர்களை வெளியில் கொண்டு வந்த உடனே இப்போ நியாயப்பிரமாணம் உள்ளே வந்துருச்சு. அதைத்தான் தேவன் என்ன பண்ணார்னா, எப்பா நீங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கை நியாயப்பிரமாணத்தின் கீழ் வாழ்கிற வாழ்க்கை, நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழலை. நீங்கள் ராஜரீக பிரமாணத்தின் கீழே வரணும்னா நீங்கள் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்றதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்படிக்குத்தான் நியாயப்பிரமாணத்தை கொடுத்தார். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ இந்த ராஜரீக பிரமாணத்தில் இருந்த ஆதாமும் ஏவாளும் இப்போ நியாயப்பிரமாணத்தின் கீழே வந்த உடனே என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க பாருங்க. என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா பச்சபாதம் காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இப்போ எனக்கு தான் உனக்கு கிடையாது, எனக்கு மட்டும்தான் வலிக்குது, எனக்கு மட்டும்தான் வேதனையாக இருக்குது, எனக்கு மட்டும்தான் கஷ்டமாக இருக்குது, எனக்கு மட்டும்தான் நோகுது அப்படின்னு சொல்லி தன்னை குறித்தே யோசிக்கும்படி இந்த நியாயப்பிரமாணம் செஞ்சிருச்சு. பச்சபாதம் காட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஹல்லேலூயா. தேவன் வந்து கேட்குறாரு, ஏப்பா யாருப்பா நீ நிர்வாணின்னு சொன்னது அப்படின்னு கேட்டோன்னே, ஆண்டவரே நீர் கொடுத்த அந்த ஸ்திரீ தான் எனக்கு இந்த கனியை கொடுத்தா நான் புசித்தேன், அதனால தான் நான் நிர்வாணியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குது? ஆதாம் ஏவாளை குற்றம் சாட்டுகிறான், குறை சொல்லுகிறான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இதோட கூட இன்னொன்று சொல்கிறான். என்னன்னு சொல்லிட்டு, நான் சரியானவன் தான், அவள் தவறானவள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நான் சரியானவன், அவள் தவறானவள். சரி, ஏவாள்கிட்ட போய் கேட்டா, ஏமா யாருமா உனக்கு கனியை கொடுத்தா அப்படின்னு கேட்டா, நான் இல்லை ஆண்டவரே, நான் சரியானவள், அந்த சர்ப்பம் தான் தவறானது. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? முதல்ல இவருக்கு ஒன்றுனா அவங்களுக்கு வலிச்சுது, அவங்களுக்கு ஒன்றுனா இவருக்கு வலிச்சுது. ஆனால் இப்போ இவருக்கு ஒன்றுனா அவருக்கு வலிக்கல, ஏன்னா அவங்க தான் சரின்னு சொல்கிறாங்க. அதே போல் அவங்களுக்கு ஒன்றுனா இவருக்கு வலிக்கல, ஏன்னா இவர் தான் சரின்னு சொல்கிறாங்க. இப்போ நியாயப்பிரமாணம் உள்ளே வந்து என்ன பண்ணிருச்சு? பச்சபாதத்தை உண்டாக்கிடுச்சு. ஒருத்தரை ஒருத்தர் நேசித்து வாழ்ந்த, அன்பு கூர்ந்து வாழ்ந்த அந்த வாழ்க்கை அவர்களை விட்டு போயிடுச்சு. அடுத்தது என்ன நடந்துருச்சு? பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல ராஜரீக பிரமாணத்தில் இருக்கிறப்ப பாவம் உள்ள இல்லை, ஆனால் இப்போ பாவம் உள்ள வந்துருச்சு. இப்போ என்ன செய்கிறாங்க? நன்மை செய்யறதுக்கு பதிலாக ஒருத்தரை ஒருத்தர் குற்றம் சாட்டி கொண்டு, குறை சொல்லி கொண்டு, நான் தான் சரி என்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போ நியாயப்பிரமாணம் எதுக்குள்ள நடத்துது பாருங்க. நியாயப்பிரமாணம் எதுக்குள்ள நடத்துது பாருங்க. ஹல்லேலூயா. இப்போ இன்னைக்கு நாம கேட்கிற சத்தியம் எப்படிப்பட்டதா இருக்குது அப்படின்னா, ராஜரீக பிரமாணத்தில் வாழ்ந்தா ராஜாவா வாழ்வாங்க, நியாய பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தா அடிமைகளாக வாழ்வார்கள். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ராஜரீக பிரமாணத்தில் வாழ்ந்தா ராஜாவா வாழலாம், நியாய பிரமாணத்தின் கீழே வாழ்ந்தா அடிமையா வாழலாம். ஹல்லேலூயா. இப்போ ராஜாவா வாழ்ந்த ஆதாமு நியாய பிரமாணத்துக்குள்ள வந்தோன்னே இப்போ என்ன ஆயிட்டார்? அடிமை ஆயிட்டார். புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா.
முன்னாடி ராஜரீக பிரமாணம், ராஜாவை போல இருந்தார், எல்லாவற்றையும் ஆண்டு கொண்டிருந்தார், எல்லாவற்றையும் அனுபவித்தார், எல்லா செல்வங்களும் எல்லா ஆசீர்வாதங்களும் எல்லா நன்மைகளும் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் ராஜாவாக ராஜாத்தியாக வாழ்ந்தார்கள் ராஜரீக பிரமாணத்தில். என்னைக்கு இவங்க பாவத்துக்குள்ளராக வந்து நியாயப்பிரமாணத்துக்குள்ளராக வந்தாங்களோ அன்னைக்கு போச்சு ராஜா வாழ்க்கை. அன்னையிலிருந்து அடிமையின் வாழ்க்கை தான். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அப்போ குறை சொல்றது, குற்றம் சாட்டுறது, இதெல்லாம் எதனால் எந்த பிரமாணத்தின் கீழே இருக்குது அப்படின்னா நியாயப்பிரமாணத்தின் கீழ் இருக்கிறது. அல்லேலூயா. இப்போ ராஜரீக பிரமாணத்தில் வாழ வேண்டிய மனுஷன் எதின் அடிப்படையில் வாழ ஆரம்பிச்சிட்டான்னா நியாயப்பிரமாணத்தின் கீழே வாழ ஆரம்பிச்சிட்டான். இப்போ நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்க, ராஜரீக பிரமாணம் ரொம்ப நல்லது, ஆனால் நியாய பிரமாணம் ரொம்ப மோசம், ரொம்ப கஷ்டமான வாழ்க்கையை கொடுத்துரும், ரொம்ப நம்மளை அடிமைகளுக்குள்ளாராக நடத்தி அடிமையின் வாழ்க்கையை கொடுத்து விடும். எத்தனை பேர் இருக்கிறீங்க? இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நம்ம ராஜரீக பிரமாணத்தில் வாழ்ந்தோம்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு 3 கேள்வியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அல்லேலூயா. ராஜரீக பிரமாணத்தில் நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம்னா என்ன நடக்கும், எப்படி வாழ்வோம் அப்படிங்கிறத ஒரு 3 கேள்வியை கேட்டு நாம் எந்த பிரமாணத்தின் கீழே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்றத நம்ம கொஞ்சம் நிதானித்து பார்க்கலாம். அல்லேலூயா. சரிங்க, அந்த 3 கேள்வியில் முதலாவது கேள்வி என்னதுன்னா, நாம் ராஜரீக பிரமாணத்தின்படி உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற முடிகிறதா? அல்லேலூயா. இப்போ உங்களை தான் கேட்கிறேன், நீங்கள் எந்த பிரமாணத்தின் கீழே இயங்கி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்களே நிதானித்து பார்ப்பதற்கான முதல் கேள்வி என்னது அப்படின்னா, நீங்கள் ராஜரீக பிரமாணத்தின்படி உங்களிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் உங்களால் அன்பு கூற முடியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சரி, அடுத்த கேள்வி என்னது அப்படின்னா, பட்சபாதம் பார்க்காமல் இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி என்னதுன்னா, பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. இப்போ இந்த 3 கேள்விக்குமான பதிலை நம்ம சொல்ல முடியுமா? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூற முடியுமா? ஹல்லேலூயா. அப்படின்னா நீங்கள் பட்சபாதம் காட்டாமல் இருக்கணும், அப்படின்னா நீங்கள் பாவம் செய்யாமல் இருக்கணும், பாவமும் செய்யாமல் இருக்கணும், பட்சபாதம் காட்டாமலும் இருக்கணும். இப்போ இந்த 3 கேள்வியில் முதல் கேள்விக்கான பதில் எங்கே இருக்குது அப்படின்னா அடுத்து வருகிற 2 கேள்வியில் தான் இருக்குது. அல்லேலூயா. நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுகிறேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாவது கேள்வி, பட்சபாதம் காட்டாமல் இருக்க முடியுமா அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்லணும். அடுத்த கேள்வி என்னதுனாக்க, பாவம் செய்யாமல் இருக்க முடியுமா? ஹல்லேலூயா. பாவம் செய்யாமல் வாழ முடியுமா? ஹல்லேலூயா. இப்போ இந்த 2 கேள்வியும் பதில் முடியும் அப்படின்னா நம்ம ராஜரீக பிரமாணத்தில் இருக்கிறோன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா நம்ம ராஜரீக பிரமாணத்தில் இல்லை, நியாய பிரமாணத்தின் கீழ் அடிமைகளாக இருக்கிறோம் என்று தான் அர்த்தம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நான் பட்சபாதம் பார்ப்பேங்க அப்படின்னா நம்ம நியாயப்பிரமாணத்தின் கீழே பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோன்னு அர்த்தம். இல்லை, நான் பட்சபாதம் பார்க்க மாட்டேன் அப்படின்னா நம்ம ராஜரீக பிரமாணத்தில் நன்மை செய்கிறவர்களாக இருக்கிறோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. இப்போ நாம் எதை பாவம்னு சொல்கிறோம்? எதை பாவம்னு சொல்கிறோம்? பொய் சொல்கிறது இல்லைங்களா, திருடுறதையா, இல்லை கொலை பண்ணுறதையா, எதை பாவம்னு சொல்கிறோம்? கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்கள். எது பாவம்? எது பாவம் அப்படின்னா, நாம் நம்மிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறாமல் இருக்கிறோம் பாருங்க, அது எதுவாக இருந்தாலும் அது பாவம் தான். ஹல்லேலூயா. இப்போ திருடுறது எப்படி நடக்குது? நான் நல்லா இருக்கணும்னு இன்னொருத்தருடைய பணத்தை பொருளை நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னா அது நான் என்னிடத்தில் மட்டும்தான் அன்பு கூறுறேன், பிறனிடத்தில் அன்பு கூறல, அதனால தான் அது பாவம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. கொலை செய்கிறது ஏன்? நான் நல்லா வாழணும், அவன் நாசமாக போனால் எனக்கு என்ன? இருக்கிறவங்கலாம்
நான் நல்லா இருக்கணும், அவன் எப்படியோ எக்கேடோ கட்டு போகட்டும் அப்படின்னு வாழ்கிறோன்னா நம்ம பாவத்தில் வாழ்கிறோன்னு அர்த்தம். புரிஞ்சுக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இப்போ நம்ம ராஜரீக பிரமாணத்தில் வாழ்கிறோம் அப்படின்னா, நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவேன். ஆனால் நான் நியாய பிரமாணத்தின் கீழே வாழ ஆரம்பிச்சிட்டேன்னா நான் என்னிடத்தில் மட்டும்தான் அன்பு கூறுவேன், மற்றவர்களிடத்தில் அன்பு கூறவே மாட்டேன். அதனால தான் திருடுறேன், பொய் பேசுகிறேன், கொலை பண்ணுறேன் இருக்கிறவங்கெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நல்லா கவனிங்க. நான் நியாயப்பிரமாணத்தின் கீழே இருக்கிறேன் அப்படின்னா, நான் பாவம் செய்கிறேன் அப்படின்னா, நான் என்ன செய்கிறேன்னாக்க, நான் சுகமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், நல்லா குடிக்கிறேன். என்ன பண்ணுறேங்க, குடிக்கிறவங்க என்ன சொல்கிறாங்க, என் வேதனை தீரணுங்க. என்னதுங்க, என் வேதனை தீரணுங்க, எனக்கு இருக்கிற கஷ்டத்துக்கு அளவே இல்லை, நான் பகல் முழுவதும் பாடுபடுறேன், குடும்பத்தையும் பார்க்குறேன், எல்லா துக்கத்தையும் எல்லா வேதனையும் எல்லா கஷ்டத்தையும் நானே அனுபவிக்கிறதுனால எனக்கு இதை குடிச்சாக்கத்தான் கொஞ்சம் நல்லா இருக்குது, இதை குடிச்சாக்கத்தான் எனக்கு கொஞ்சம் அப்படியே நிம்மதியாக இருக்கிறது போல் இருக்கிறது, அதனால் நான் குடிக்கிறேன் அப்படின்றாங்க. சரி, குடிச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு போய் உங்கள் மனைவியை அடிக்கிறீங்க, உங்கள் பிள்ளைகளை அடிக்கிறீங்க, கெட்ட வார்த்தையில் பேசுகிறீங்க, உங்களுக்கு சுகமாக இருக்குது, அவங்களுக்கு ஏங்க யோசிச்சு பாருங்க, எது பாவம்? குடிப்பழக்கம் ஒரு பாவம். என்ன, எப்படி பாவம் அது? ஏன்னா நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினச்சிட்டு அதை செய்கிறேன், என் மேலே மட்டும் நான் அன்பு கூறுறேன் இப்படின்னு சிலர் யோசிப்பாங்க. என்னன்னு சொல்லிட்டு, அப்போது நான் என் மேலே மட்டும் அன்பு கூறாமல் என் மனைவிக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறேன் இருக்கிறவங்கெல்லாம். ஆமாங்க, நான் மட்டும் மிதக்காமல் அவங்களும் மிதக்கணும்ல. ஹல்லேலூயா. அப்புறம் என் மனைவிக்கு மட்டும் இல்லை, என் பிள்ளைகளுக்கும் கொஞ்சம் ஊற்றி கொடுக்குறேன். ஏன்னா நான் என் மேலே மட்டும் அன்பு கூறாமல் என் மனைவிக்கிட்டேயும் அன்பு கூறுறேன், என் பிள்ளைங்கக்கிட்டேயும் அன்பு கூறுறேன். இப்படி குண்டக்கா மண்டக்கா யோசிச்சு தான் பாவத்தின் மேலே பாவத்தை செய்து கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? நியாயப்பிரமாணம் என்ன பண்ணுது பார்த்தீங்களா? என் மேலே மட்டும் அன்பு கூற வச்சு என்னை மட்டும் வாழ வைக்கணும்னு நினச்சி என்னையும் கெடுத்து, என் குடும்பத்தை கெடுத்து, என் சமுதாயத்தை கெடுத்து, தேசத்தையே கெடுத்து குட்டிச்சவராக்குகிறது நியாயப்பிரமாணம். ஆனால் ராஜரீக பிரமாணம் என்ன பண்ணு தெரியுங்களா? அப்படி செய்யவே செய்யாது. என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறும். நான் எப்படி குடிக்காமல் இருக்கிறனோ அதே போல என் பக்கத்து வீட்டில் இருக்கிறவரும் குடிக்கக்கூடாது, என் தேசத்தில் இருக்கிறவங்களும் குடிக்கக்கூடாது. காரணம், அவர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று ராஜரீக பிரமாணத்தில் இருக்கிற அந்த மனிதன் யோசிப்பான். இருக்கிறவங்கெல்லாம் ஹல்லேலூயா. ஆனால் நியாய பிரமாணத்தில் இருக்கிறது அப்படி யோசிக்காது, நான் மட்டும் நல்லா இருக்கணும்னு யோசிக்கும். ஆனால் ராஜரீக பிரமாணம், நான் மட்டும் இல்லை, இந்த உலகம் நல்லா இருக்கணும், இந்த மக்கள் நல்லா இருக்கணும், என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என்னுடைய ஊர் நல்லா இருக்கணும், என் தேசம் நல்லா இருக்கணும் அப்படின்னு அதற்காக உழைத்து கொண்டிருக்கும். எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் எப்பொழுதுமே பாவத்துக்குள்ளேயே வச்சிருக்கும். ஆனால் ராஜரீக பிரமாணம் எப்பொழுதுமே நன்மையை மாத்திரம் செய்யும்படி சொல்லிக்கிட்டே இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிஞ்சவங்க மாத்திரம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? கர்த்தர் எவ்வளோ நல்லவர் பார்த்தீங்களா? அவர் ராஜரீக பிரமாணத்தில் தான் இருக்கிறாரு. அவர் ராஜரீக பிரமாணத்தில் தான் இருக்கிறாரு. அவர் நியாய பிரமாணத்துக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த உலகமாகவே இருக்காது. ஏன்னா அவர் மட்டும் நல்லா வாழணும்னு நினைப்பாருல்ல. ஆனால் அவர் ராஜரீக பிரமாணத்தில் இருக்கிறாரு. அதனால தான் நம் தேவன் ராஜாதி ராஜாவாக இருக்கிறாரு. நியாய பிரமாணத்தின் கீழே இருந்தார்னா அவர்னால ராஜாதி ராஜாவாக இருக்க முடியாது. ஹல்லேலூயா. அவர் ராஜரீக பிரமாணத்தில் இருக்கிறாரு. நல்லா ஒன்று புரிஞ்சுக்கோங்க, உங்களில் நீங்கள் எந்த அளவு அன்பு கூறுகிறீர்களோ அதே அளவு பிறனிடத்திலும் அன்பு கூறுங்க. இது ராஜரீக பிரமாணம். சொல்லுங்க, ராஜரீக பிரமாணம். ஹல்லேலூயா. ராஜரீக பிரமாணம் என்ன காட்டாதுங்க? பட்சபாதம் காட்டாது. எப்படி அன்பு கூறுங்க? எப்படி அன்பு கூறுங்க? அதுதான் எப்படிங்க? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறும். என்னிடத்தில் நான் எப்படி அன்பு கூறுறேனோ அதே போல பிறனிடத்தில் அன்பு கூறும். இந்த ராஜரீக பிரமாணம் எதை செய்யாதுங்க? பாவம் செய்யாதுங்க.
இந்த ராஜரீக பிரமாணம் என்ன செய்யுங்க? நன்மை தான் செய்யுங்க. அப்போ நியாயப்பிரமாணம் என்ன காட்டும்? பட்சபாதம் காட்டும். இந்த நியாயப்பிரமாணம் எப்படி அன்பு கூறாது? என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறாது. இந்த நியாயப்பிரமாணம் என்னத்தை தான் செய்யும்? பாவத்தை தான் செய்யும். இந்த நியாயப்பிரமாணம் எப்படித்தான் வாழுங்க? எல்லாரையும் குற்றம் சாட்டி கொண்டு தன்னைத்தானே குற்றம் சாட்டி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கும். ஹல்லேலூயா. இது முழு அடிமை, இது முழுவதும் ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்மெல்லாம் ராயலா வாழ வேண்டியவங்க. சொல்லுங்க, நம்மெல்லாம் ராயலா ராஜாவா வாழ வேண்டியவங்க. நம்மெல்லாம் அடிமைகளா வாழ வேண்டியவங்க அல்ல. ஹல்லேலூயா. இப்போ யார் யாரெல்லாம் ராஜாவா வாழ விரும்புறீங்களோ அவங்க மாத்திரம் உங்க விசுவாசத்தின் அளவுக்கு தக்கதாக ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீங்களாம் ராஜாவா வாழ விரும்புறீங்கல்ல, ராஜாவா வாழ விரும்புகிற நீங்கள் ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழணும். ஹல்லேலூயா. ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழணும் அப்படின்னா உங்ககிட்ட அன்பு கூறுறது போல பிறன்கிட்ட அன்பு கூறணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் ஒருத்தரை திட்டுறேன்னு வச்சுக்கோங்க, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஹல்லேலூயா. ஒருத்தரை திட்டுறேன், நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்ட, நீ நாசமாக போயிடுவ அப்படின்னு திட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். இதை உங்களை பார்த்தே நீங்கள் திட்டிருக்கீங்களா? ஏன் திட்ட மாட்டீங்க? இல்லை, உங்களை பார்த்தே நீ நல்லா இருக்க மாட்டே, நீ நாசமாக போயிடுவேன்னு சொல்லுவீங்களா? சொல்ல மாட்டோம். ஏன்னா நம்ம மேலே அன்பு வச்சுருக்கிறோம், அதனால் சொல்ல மாட்டோம். அதே அன்பு மற்றவங்க மேலேயும் வைக்கணும். அல்லேலூயா. அவங்கள திட்டுறதுலையாகட்டும் பேசுறதுலையாகட்டும் அவங்கக்கிட்ட நம்மளுடைய நடவடிக்கைகள் செய்கைகளை ஆகட்டும் எதுலேயுமே அவர்களை காயப்படுத்துகிற அவர்களை வேதனைப்படுத்துகிற எதுவும் புறப்படக்கூடாது. இப்படி வாழ ஆரம்பிச்சிட்டோம்னாக்க நம்ம ராஜரீக பிரமாணத்தில் வாழ்கிறோம் என்ற அர்த்தம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிறீங்க? ஹல்லேலூயா. நாம் அடுத்த வாரம் எதை தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராஜரீக பிரமாணத்தில் ஒரு மனுஷனால் வாழ முடியுமா? டக்குன்னு சொல்லியாச்சு முடியாதுன்னு. ஹல்லேலூயா. முடியும் அப்படின்னா எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி வரும் இல்லைங்களா? எப்படி முடியும் அப்படின்னு கேள்வி வரும். அநேகருடைய கேள்வி என்னதுனாக்க, இந்த உலகத்தில் அந்த உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறுவாயாக என்கிற கற்பனையை இயேசுனால மட்டும்தான் செய்ய முடியும். அது கிறிஸ்தவங்களுக்கு மட்டும்தான், அது மற்ற யாருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, அது எல்லாத்துக்கும் பொதுவான பிரமாணம். ஹல்லேலூயா. நீங்கள் ராஜரீக பிரமாணத்துக்குள்ளே வந்தீங்கன்னா ராஜாவாக வாழ ஆரம்பிச்சிருவீங்க. நியாய பிரமாணத்துக்குள்ளேயே இருந்தீங்கன்னா நீங்கள் எவ்வளவு பணம் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளவு ஆஸ்தி எவ்வளவு அந்தஸ்து இருந்தாலும் சரி, நீங்கள் அடிமைகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்கணும். ஹல்லேலூயா. அதை இந்த பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாகன்ற பிரமாணத்துக்குள்ளே வந்துட்டீங்கன்னா நீங்கள் வாழ்கிற அந்த வாழ்க்கை ராஜரீக வாழ்க்கையாக இருக்கும். இருக்கிறவங்க மாத்திரம் ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போது இந்த ராஜரீக வாழ்க்கையை மனுஷனால் வாழ முடியுமா அப்படின்னா வாழ முடியும். அது எப்படி வாழ்கிறது? ஏதாவது ஒரு மனுஷர் அப்படி வாழ்ந்துருக்கிறாரா? அப்படி வாழ்ந்த மனுஷர் ராஜாவாயிருக்கிறாரா? அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வாரம் என்னத்தை நம்ம தியானிக்க போகிறோம் அப்படின்னா, இந்த ராஜரீக பிரமாணத்துக்குள்ளே வாழ்ந்த மனுஷர் ராஜாவாயிருக்கிறாரா ஆயிருக்கிறாரா அப்படிங்கிறத நம்ம அடுத்த வாரம் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. ஆகவே நன்றாக ஜெபத்தோடு வாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம அனைவரும் ஜெபிக்கலாங்களா? ஆண்டவரே, நான் ராஜரீக பிரமாணத்துக்குள்ளே வரணும்னு சொல்கிறவங்க மாத்திரம் உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்கிற இந்த பிரமாணத்தின் கீழே நான் வர விரும்புகிறேன்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இந்த பிரமாணத்திற்கு உங்களை ஒப்பு கொடுப்பீங்களா? ஜீசஸ், எஸ் லார்ட், ஹல்லேலூயா. இதை உங்களால் செய்ய முடியுதோ செய்ய முடியலையோ ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, நான் என்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூற எனக்கு நீங்கள் பலனை தாங்க ராஜா. ஷாக்கால் அதோ ரிபியா ஹமன துரபலகடா ராகதிய ரபலமனமா ஹனகதிய ரபலமனா. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன்,
முழு பலத்தோடு அன்பு கூறுவேன். ஆராதனை 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 ஆராதனை. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க, ஆராதனை 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 ஆராதனை. அப்பா, நான் உங்கள் மேலே அன்பு வச்சிருக்கிறது போல, என் மேலே அன்பு வச்சிருக்கிறது போல, நான் பிறனிடத்திலும் அன்பாக இருக்க பரிசுத்த ஆவியானவர் நீர் எங்களுக்கு பலனை தாங்க கர்த்தாவே. இன்னைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரும் இந்த ராஜரீக பிரமாணத்தின் கீழே வாழ ஆரம்பிச்சு ராஜாக்களாக, ராஜாத்திகளாக, ஆசாரியர்களாக எழும்புவார்களாக. ஆண்டவரே, இந்த உலகத்தில் நன்மைகளை செய்கிறவர்களாக, இந்த உலகத்தில் நன்மைகளை உண்டாக்குகிறவர்களாக, ஆண்டவரே இந்த உலகத்தில் இருக்கிற தீமையை அறவே ஆண்டவரே இல்லாமல் செய்கிறவர்களாக, இந்த உலகத்தை சீர்படுத்துகிறவர்களாக, ஸ்திரப்படுத்துகிற ராஜாக்களாக, ராஜாத்திகளாக ஆண்டவரே ராஜரீக பிரமாணத்துக்குள்ளராக வரட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிற ராஜா. இந்த ராஜரீக பிரமாணத்துக்குள்ளராக வந்து ராஜாவாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வீராக, வழி நடத்துவீராக. எங்கும் பட்சபாதம் இல்லாமல் ஆண்டவரே தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூர்ந்து பாவம் செய்யாமல் நன்மை செய்கிறவர்களாக வாழ்ந்திருக்கும்படி நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறோம் கர்த்தாவே. நீங்க கிரியை செய்வீராக, நீங்க கிரியை